பாருங்க, முட்டை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இதில் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன், கொஞ்சம் போட்டுக்குவோம். தனி மிளகாய் தூள் போட்டு பாருங்கள். தனி மிளகாய் தூள், அரிசி மாவு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், அவ்வளோதான். மஞ்சள் தூள் கொஞ்சம், தூள் உப்பு போட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. மசாலா போட்டு வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மசாலா போட்ட உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா கலரே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்கும்பொழுதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மிளகாய்த்தூள், அரிசி மாவு, உப்பு எல்லாம் போட்டு கிளறி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். எண்ணெயில் வெந்துட்டு இருக்குது. அப்புறம் எடுத்த அப்புறம் பார்க்கலாம். தண்ணிலாம் போட்டு எதுவும் கிளறலங்க. வெறும் உப்பு, மிளகாய்த்தூள், அரிஞ்சதுலேயே தண்ணி நைப்பு இருந்தது, நல்லா ஈர நைப்பு இருந்தது. அதனால் உப்பு, மஞ்சள் தூள், அரிசி மாவு இவ்வளோதான் போட்டேன், வேறு எதுவும் போடல. பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா சிப்ஸு, இதுதான் சிப்ஸு. ஆனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப முருவலாக விடாத அளவுக்கு எடுத்துடலாம். முருவலாக விடாத எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் முட்டை போட்டு செய்கிறதுக்கு. பார்க்கும்பொழுதே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முறுன்னு எடுக்கலை, கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்தாச்சு. ஏன்னா அப்போ தான் முட்டை உடச்சி ஊற்றி இதையும் அதை வேக வச்சுட்டு இதையும் போட்டு எடுக்கலாம். முறுன்னு இருந்தாக்க அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது, அதை போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா நீளமான வாக்கில் கட் பண்ணி போட்டாதாங்க அந்த முட்டையோடையும் உருளைக்கிழங்கு கூடவும் சாப்பிடும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் ருசி கிடைக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டுருவோம், ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குல தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்குறோம். அதனால் இதுக்கு உப்பு கம்மியாக போட்டால் போதும், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அப்படி வேணும். இப்போது அவிக்காத முட்டை 3 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன், அதை உடச்சி ஊற்றிக்கலாம். அதாங்க 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன், அதையும் நல்லா சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. உடச்சி ஊற்றின முட்டை, அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கிளறிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்பொழுதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இது அப்படியே சாப்பாடு கிளறி கூட எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், இல்லைக்கு தொட்டுக்கிறதுக்கும் கொடுத்து அனுப்பலாம். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி சேர்த்தாக்க டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நம்ம உருளைக்கிழங்கு தான் நல்லா வேக வச்சுட்டான்ல, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுல்ல, அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்ல. முட்டை, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் இந்த மசாலாலாம் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு தனியாக கட் பண்ணி போட்டு சீக்கிரம் வேகாது. அது எண்ணெயில் இந்த மசாலா, தனி மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் தண்ணி வதக்கும் போது சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி கீரை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுத்தோம்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே மாதிரி பொரியல் அந்த மாதிரிலாம் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட இது மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. பாத்திரத்துலேயே பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்காங்க, ஒரு கட்டி, அதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்போ தான் நல்லா பூண்டு வடக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பூண்டு.
இதில் அவிச்சு வச்ச முட்டையவும் இந்த பூண்டோட போட்டு 4 கிளறிக்கலாம். ஏதாவது உப்பு ஏற்கனவே போட்டாச்சுல்ல. அவிச்சு வச்ச முட்டையை இது நல்லா 4ஆக கீறியாச்சு. கீறிட்டு கொஞ்சம் போதும் மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருந்தேன். அதில் அதை உப்பு போட்டாச்சு ஏற்கனவே பூண்டில். அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். எண்ணெய் கம்மியாக தாங்க ஊற்றினா, எண்ணெய் அதிகம் ஊற்றலை, போதும். நீங்களே இது போல் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது எடுத்துகிட்டு போங்க, இல்லை சாப்பாட்டை அப்படியே போட்டு கிளறிங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் சாப்பாடு அப்படியே கிளறி எடுத்துக்கலாம். முட்டை சாதம் மட்டும் உருளைக்கிழங்கு எல்லாம் கலந்தது. ஏதோ ஈரநைப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே சப்பாத்தியை எடுத்து மடித்து வச்சு அப்படியே இதை கடித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா கொஞ்சம் கருகும். அதுக்காக லாஸ்ட்டில் பூண்டை போட்டு இந்த அவிச்ச முட்டையில் கொஞ்சம் மசாலாவை போட்டு அப்படியே 4 வதக்கி கொட்டியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இது போல் பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு கட்டி பூண்டு உரிச்சு போட்டு லாஸ்ட்டில் நசுக்கி எண்ணெயில் லைட்டாக வதக்கி கொட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம எதை சாப்பிட்டாலும் வாயு பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட்லேயே எண்ணெயில் போட்டு வதக்கினா அடி பிடிச்ச மாதிரியே இருக்கும் பூண்டு. அதனால் லாஸ்ட்டில் எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி முட்டையை போட்டு கொட்டினேன்.